இந்த 14 ரூபா கேப்சியூலை நீங்கள் இன்னுமுமே டெய்லியும் எடுக்காமல் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போச்சு போங்க. நம்ம நிறைய பேர் டெய்லி பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட் மாதிரியான விஷயங்களில் ரெகுலராக என்கேஜ் பண்ணுறதுனால பாடி இன்ஃப்ளேம்டாக இருக்குங்க. இன்ஃப்ளமேஷன் பை இன் இட் செல்ஃப் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் ஆனால் அது ப்ரொலாங்டாக க்ரானிக்காக இருக்கும் போது தான் நமக்கு பிரச்சனையே வருது. ஜாயிண்ட் டேக்ஸ், பேட் ஸ்கின், ஹேர் ஃபால், ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ இந்த இன்ஃப்ளமேஷனை நம்ம மேனேஜ்டாக வச்சுக்கணும்னா டெய்லி ஃபிஷ் ஆயில் எடுத்துகிட்டு வரது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. யூவி ஃபிட்டோட ஃபிஷ் ஆயிலை நீங்கள் டெய்லி கன்சியூம் பண்ணிட்டு வரதுனால உங்களோட ஸ்கின், ஹேர், நெயில்ஸ், போன்ஸ், ஹார்ட் ஹெல்த் முத கொண்டு எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறத நோட்டீஸ் பண்ணுவீங்க. பட் இது ஒன்றும் ஒரு மேஜிக் பில்லெல்லாம் இல்லைங்க. நீங்கள் இதை டெய்லியும் எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ராப்பர் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சான ஹோல் ஃபுட் டயட் கன்சியூம் பண்ணாமல் ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்டுக்கிட்டு ஒர்க் அவுட்டே பண்ணாமல் செரண்டரியாக இருந்தீங்கன்னா காசு மட்டும்தான் வேஸ்ட்டு. பட் நீங்கள் ப்ராப்பராக டயட் இருந்து ஒர்க் அவுட்டும் பண்ணி அடிஷ்னலாக இந்த பில்லை மட்டும் கன்சியூம் பண்ணீங்கன்னா யூ வில் ட்ரூலி see the benefits. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? என் ஸ்டோரியிலையும் பயோலையும் லிங்க் இருக்குது. கோட் SP10 யூஸ் பண்ணி வாங்க மறந்துடாதீங்க.